அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷசாராய பலி எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. சாராயத்தில் மெத்தனால் கலந்திருப்பதால் விஷத்தன்மை வாய்ந்த பொருளை கலந்தது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் சாராய வியாபாரிகள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன். இந்த வழக்கு விசாரணையானது எவ்வாறு நடைபெற்று வருகிறது? காவல்துறை தரப்பில் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர்? கள்ளச்சாராயம் விற்பனை செய்ததன் காரணமாக தற்பொழுது 37 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 82 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அதுல 12 பேருக்கு எமர்ஜென்சி வார்டு ஐசியூவில் வைத்து அவர்களுக்கான அந்த சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது வரைக்கும் அந்த பலியினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேர இடைவெளியில் அவர்களுக்கான அந்த பலி எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. கள்ளச்சாராயம் அந்த வழக்கில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தது மற்றும் காட்சிய வழக்கில் அதனை விற்றவர்களுடைய அந்த வழக்குகளை விசாரித்த போலீசார் இதுவரைக்கும் பெண்கள் உட்பட 2 பெண்கள் உட்பட 10 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு நேரடியாக வந்து ஐஜி மற்றும் சிபிசிஐடியினர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியிலே கள்ளச்சாராய விற்பனை எவ்வளவு நாளாக நடைபெறுகிறது, அப்பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நெட்வொர்க் என்ன என்பதையும் விசாரித்திருக்கிறார்கள். இறுதியாக சின்னத்துரை என்கின்ற ஒரு முக்கிய குற்றவாளியையும் அவர்கள் அந்த பெயரை வெளியிட்டிருக்கிறார்கள். சின்னத்துரை என்பவர் தலைமறைவாக இருக்கிறார். கல்வராயன் மலைப்பகுதிகளில் காய்ச்சப்படும் அந்த கள்ளச்சாராயம் தான் இந்த பகுதியில் கொண்டு விற்கப்படுகிறது. நாம் காலையிலிருந்து அங்கே கேட்கும்போது மலையில் பகுதிகளில் காய்ச்சப்படக்கூடிய அந்த சாராயம் தான் இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது, அங்கிருந்து ஒருவர் கொண்டு வருகிறார் என்கின்ற அந்த தகவலை பதிவு செய்திருந்தார்கள். அது சின்னத்துரை என்பவர் தான் இந்த சாராயத்தினுடைய முக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறார். சாராய விற்பனையினுடைய முக்கிய புள்ளியாக அவர் இருந்திருக்கிறார். தற்பொழுது அவரை பிடிக்கக்கூடிய பணிகள் 10 தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே இந்த உடல்களை பெற்று வாங்கக்கூடிய பணிகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். அதாவது இறந்தவர் ஒவ்வொரு உடலையும் காவல்துறையினர் பெற்று அவர்களுடைய வீடுகளுக்கு ஒப்படைக்கக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழக்கு தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பதாக அந்த சின்னத்துரை என்பவரின் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் பற்றி விசாரிக்கப்படுகிறது. தலைமறைவாக இருக்கக்கூடிய சின்னத்துரையை விரைந்து கைது செய்யக்கூடிய அந்த முயற்சியிலும் காவல்துறையினர் தற்போது வரைக்கும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் விஷச்சாராயம் அறிந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட 37 பேர் தற்போது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு கிராம பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது அந்த உயிரிழப்பில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 118 பேருக்கு மேல் இதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதில் 37 பேர் தற்போது வரை மரணித்திருக்கிறார்கள். 82 பேருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே 12 பேர் மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சேலம் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மருத்துவமனைகளிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கருணாபுரம் பகுதி இருக்கிறது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட அந்த தலைநகராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில அந்த நீதிமன்றம் இருக்கக்கூடிய அருகாமையிலேயே அந்த அவர்களுடைய வசிப்பு பகுதி இருக்கிறது. அந்த கருணாபுரமும் இருக்கிறது. கிட்டத்தட்ட உயிரிழந்தவர்களுடைய வீடுகள் அனைத்தும் நீதிமன்றத்தை சுற்றி இருக்கிறது. அதிலிருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் அவர் சாராயம் விற்றக்கூடிய பகுதிகளையும் அவர்கள் நம்மிடம் காட்டியிருக்கிறார்கள். அந்த கருணாபுரம் பகுதியில் இருந்து அவர் சாராய விற்பனை செய்பவருடைய வீட்டில் இருந்து சுற்றின 4 தெருவிலுமே தற்போது வரை மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீதியிலுமே 2க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரே வீட்டைச் சேர்ந்த கணவன் மனைவி 2 உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு கிராமங்களை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கும் பொழுது தினமும் குடிப்பழக்கம் கொண்டவர்கள், அதாவது அவர்களுக்கு குடிப்பதற்கு காசு இல்லாதவர்கள் சிறு சிறு வேலைகள் பார்த்து 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை சேர்த்து அதனை கொண்டு வந்து இங்கு கொடுத்து சாராயத்தை வாங்கி செல்வார்களாம். அதுபோல வாங்கியவர்கள் தான் அந்த 60 வயதிற்கு மேற்பட்ட அந்த முதியவர்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் கள்ளக்குறிச்சி நகர் பகுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய சிறு கிராமங்களை சார்ந்தவர்கள். அவர்கள் இங்கு வந்து இவரிடம் 4-5 சாராய பாக்கெட்டுகளை வாங்கி சென்று அருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தவர்கள். தொடர்ச்சியாக இவரிடம் வாங்கி பழகியவர்கள் தான் இவரிடம் இந்த முறையும் சாராயத்தை வாங்கியிருப்பதாகவும் அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் நான் பார்க்கும்போது இந்த பகுதியில உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய உறவினர்களுக்கு உடற்கூறாய்வுக்கு பிறகாக அவர்களுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இங்கு நடந்தது என்ன அப்படின்னு நம்ம அவர்களிடம் கேட்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டினரும் இயல்பாக தான் இருந்திருக்கிறார்கள். இரவு தூங்கும் பொழுது ஆங்காங்கே சத்தம் கேட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் தொண்டை வலிக்கிறது,
தொண்டையை பிடிப்பது போன்ற உணர்வு ஏற்படுவது போல அந்த உயிரிழந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது எல்லாமே இரத்தப்போக்காகவே இருந்திருக்கிறது. உடனே பயந்திருப்பவர்கள் 108ற்கு உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்திருக்கிறார்கள். இதே போன்று ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வீதியிலும் இதே போன்று தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கும் பொழுதுதான் அவர்கள் எல்லோருமே சாராயம் அறிந்திருந்தார்கள் எனவும் அது விசச்சாராயமாக மாறியிருப்பது என்பதும் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் சாராயம் குடித்தவர்கள் ஒவ்வொருத்தராக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். தற்போது வரைக்கும் 115க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றிருந்தனர். அதில் 37 பேர் மரணித்திருக்கிறார்கள். 12 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 82 பேர் அவர்களுக்கு சாதாரணமான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் மருத்துவ கண்காணிப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் தற்போது வரை 20க்கும் மேற்பட்டவருடைய உடல்கள் பிணக்குறாய்விற்கு பிறகு அவருடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருடைய உறவினர்கள் மருத்துவமனைக்கு வரவில்லை. அவர்களுக்கு கண்டுபிடித்து அவர்களுக்கான தகவலை தெரிவிக்கக்கூடிய பணியிலும் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கருணாபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி தான் அந்த சாராய வியாபாரியினுடைய வீடு இருக்கிறது. இவர் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய 4 வீதிகளிலேயுமே 17 பேர் இறந்திருக்கிறார்கள். 17 பேரில் 14 பேரினுடைய உடல்கள் இங்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. உறவினர்கள் பெற்றுக்கொண்டு வந்து அவர்களுக்கான அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். சற்று முன் அரசு சார்பில் பெரம்பலூர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் பொறுப்பு அதிகாரி வந்து பார்வையிட்டிருக்கிறார். இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து எக்காரணம் கொண்டு இனிமேல் கள்ளச்சாராயம் என்கின்ற அந்த வார்த்தை இங்கு இருக்காது என்கின்ற வகையில மக்களுக்கு அந்த உத்தரவாதத்தை அவர் தெரிவித்திருந்தார். மக்கள் உணர்ச்சிவசமாக அந்த அரசு சார்பிலிருந்து வரக்கூடிய அதிகாரிகளிடம் பேசும்போது கூட தயவு செய்து கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள், சாராயம் என்கின்ற அந்த பெயரே எங்கள் பகுதிக்கு வேண்டாம் என்கின்றதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள். நீண்ட காலமாகவே இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருப்பது என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதை அவர்கள் சுட்டிக்காட்டி அவர்களுடைய அந்த புகார்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உயிரிழந்த நபர்கள் வீட்டிலும் அதாவது ஒரு உடலுக்கு ஒரு வருவாய்த்துறை அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது தாசில்தார் அளவிலான ஒரு அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்டதில் இருந்து அவரது உடலை இறந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்வது வரைக்கும் வருவாய்த்துறையினுடைய தாசில்தார் அளவிலான ஒரு அலுவலர் அவருடைய முழு பொறுப்பையும் ஏற்றிருப்பதாகவும் அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அரசு சார்பில் அவர்களுக்கான அஞ்சலி செலுத்துவதற்கான காவல்துறையினுடைய பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.